நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை இன்றைக்கு ஏறத்தாழ 11 பேர் பேச இருக்கின்றார்கள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிற கருத்து இருங்க. அமைச்சர் இப்போது 110 விதியின் கீழ் விளக்கம் அளிப்பார். இந்த விளக்கத்தில் உங்களுக்குள்ள கருத்துக்களை உங்களுடைய கட்சியின் சார்பில் பேச இருக்கின்றார்கள். பேசுகிறப்போ உங்கள் கருத்தை சொல்கிற உரிமை நான் தருகிறேன். இந்த 0 ஹவர் கிடையாது. வினாக்கள் பாருங்க. பிசினஸ் அட்வைசரி கமிட்டியில் உட்கார்ந்து பேசுகிற போது வினாக்கள் விடைகள் நேரமும் 0 ஹவர் கிடையாது என்று சொல்லிவிட்டோம். இப்போது இதை பற்றி இந்த கருத்துக்களை நீங்கள் பேசுகிற போது உங்கள் உறுப்பினர் சார்பில் எடுத்து வைக்க நான் அனுமதி அளிக்கிறேன். அப்போது நீங்கள் தாராளமாக பேசலாம். உறுப்பினர் அமருங்க. இருங்க. உறுப்பினர் அமருங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தான் நான் பேச முடியும். உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. பாருங்க, நீங்க நான் உங்க கட்சி தலைவர் பேசுற, நீங்க எல்லாம் குறுக்க ஏன் பேசுறீங்க? பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க. யாரோ ஒருத்தர் பேசுங்க. உரிமை மீறல் பிரச்சனை இருங்க. உரிமை மீறல் பிரச்சனை பற்றியும் நீங்கள் எனக்கு காலையில் எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அது இருங்க, உரிய நேரத்தில் தான் எடுக்க முடியும். இப்போது அதை எடுத்துக்கொள்வதற்கு இல்லை. இருங்க, திரும்பவும் சொல்கிறேன். உங்கள் பிரச்சனையை பற்றி முற்றிலுமாக பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் சொன்னால் நீங்கள் கவலைப்படலாம். உங்கள் கட்சியின் சார்பில் பேசுவதற்கு இன்றைக்கு அனுமதி அளிக்கிறேன். அப்போ பேசுகிற போது உரிமையும் பிரச்சனையும் பேசுங்கள், கோரிக்கை பற்றி பேசுங்கள், அமைச்சர் கூறியதுக்கும் பதில் பேசுங்கள். இப்போது 110 விதியின் கீழ் அமைச்சர் இருங்க. 110 விதியின் கீழ் வேறு பிரச்சனை குறித்து அவர் பேசுகிறாரு. நீங்க அதை கேட்டுவிட்டு உங்க பிரச்சனை பற்றி நான் பதில் சொல்றேன். அது வரைக்கும் அமைதியா உட்காருங்க. பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. எதுக்கு இருங்க? இல்லைங்க பாருங்க, சபை விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்கிறேன். விஷயம் சொல்றேன். அப்புறம் முன்னாடி அப்படி நடந்தது. பாருங்க, உரிமை பிரச்சனை பாருங்க. உரிமை பிரச்சனை நீங்க பதிலுக்கு பதில் பேசியா இருந்தா என்னால பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அந்த அனுமதி 110 விதியின் கீழ் இந்த சம்பவத்துக்கு இல்லைங்க சார். இருங்க, நான் என்ன சொல்றேன்? நான் சொன்ன பிறகு அமைச்சர் தான் நீங்க அந்த 110 விதி பேசுவார். நீங்க உட்காருங்க. உரிய நேரத்தை அதை பற்றி அனுமதி. 110 விதியின் கீழ் அமைச்சர் விளக்கத்தை அளித்த பிறகு நீங்க பேசுங்க. இடையில எல்லாம் ஒண்ணுதான். அதற்கு அதாங்க இல்ல 110 மாண்புமிகு உறுப்பினருக்காக சொல்றேன். 110 விதியின் கீழ் மாண்புமிகு அமைச்சர் பேசிய பிறகு விவாதம் இல்லை. இருங்க, பேசி முடிச்சார். பேசி முடிச்சார். நான் இப்போ பாருங்க, உங்களுக்கென்று உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் பேசுகிற போது இதே பிரச்சனைக்கு கொஞ்சம் கலந்து பேசுங்க. நீங்க அப்பவும் சொல்லுங்க. நீங்க உரிமை மேல் ஒரு மேகதாது பிரச்சனை இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். மேகதாது பிரச்சனை பற்றி உரிமை மேல் கொடுத்திருக்கிற அந்த விவாதத்தை நீங்கள் உங்களுக்கென்று பேச இருக்கின்ற உறுப்பினர் பேசுகிற போது நீங்க அந்த பிரச்சனையை சொல்லலாம். அதற்குரிய பதில் நான் சொல்றேன். அது உரிமை பிரச்சனையாக ஏற்றுக்கொள்ள முடியாத மாண்புமிகு அமைச்சர், நீங்க பதில் சொல்லுங்க.
ஏற்கனவே அலுவல் ஆய்வு குழு எடுக்கப்பட்ட முடிவுபடி தான் நடப்பேன். அலுவல் ஆய்வு குழுவுக்கு மீறி நடக்க முடியாது. தயவுசெய்து அமருங்கள். அளிக்கிறேன். கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்தீங்கன்னா அனுமதி இருங்க. அவ்வளவுதான். இல்லை, இப்போது 110 விதி பாருங்க. 110 விதியின் கீழ் மாண்பு அமைச்சர் அறிக்கை படித்த பிறகு விவாதம் கிடையாது. தயவுசெய்து அமருங்கள். நீங்க உறுப்பினர் பேசுகிற போது பேசுங்க. நீங்க உறுப்பினர் பேசுகிற பாருங்க, உங்களுக்கு விவாதம் இல்லைங்க. நீங்க பாருங்க, அவர் பேசிய பாருங்க, தயவுசெய்து நீங்களே அவர் பேசிய பிறகு அந்த கருத்தை ஒட்டி பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து ஒரு பேச இருக்கீங்க. அப்படி கருத்துக்கள்லாம் சொல்லுங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேளுங்க. யார் வேண்டாம்னு சொல்ற இப்ப பேச முடியாது. 110 விதியின் கீழ் அறிக்கை படித்த பிறகு விவாதம் கிடையாது. உட்காருங்க. மாண்பு உறுப்பினருக்கான சிலவற்றை நான் வெளியே கேட்கிறேன். நான் ஃபைல் கொடுங்க. மாண்பு உறுப்பினருக்கு பாருங்க எதிர்கட்சி கொறடா அவர்களுக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். பண்ணிட்டாரு. இந்த 110 விதியின் கீழ் அவர் பேசிய பேச்சுகள் குறித்து எந்த விவாதம் கிடையாது. நீங்க கேட்க உரிமை பிரச்சனை சொல்றாங்க. உட்காருங்க. நீங்க சொன்ன உட்காருங்க. இல்லைங்க, உரிமை பிரச்சனை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதி அளிப்பேன். உட்காருங்க. எப்போ தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். தயவுசெய்து உட்காருங்க. நான் தருவேன். உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினருக்கான குறிப்புரைகள். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பேரவை நடவடிக்கை தொடர்பாக சில குறிப்புகளை நான் விரைந்து வழங்க விரும்புகிறேன். மாண்புமிகு